ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் என் பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான, சுவையான, அவங்களுக்கு பிடிச்சமான பிரேக்ஃபாஸ்ட் தான். அதுவும் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் நான் எப்படி செஞ்சேன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஹெல்த்தியான இன்னைக்கு ராகி தோசை தான் நான் செஞ்சேன். ஆனால் நான் இது ஃபஸ்ட் டைம் தான் என் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். ஆனால் சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ மனசுக்குள்ளே நிறைய சந்தேகம் இருந்தாலும் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா தானே தெரியும் அவங்களும் சாப்பிடுவாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் தான் செஞ்சேன். அந்த தோசைக்கு சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி எடுத்துக்கலாம், தக்காளி சட்னி எடுத்துக்கலாம், என்ன வேணால் உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் எப்படின்னா என் பசங்க வந்து என்ன சட்னி செஞ்சாலும் வந்து லைட்டாக தான் எடுத்துக்குவாங்க. அந்த தோசைக்கு சட்னி இருக்க மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் என் பசங்க சாப்பிடுவாங்க. ராகி தோசை மட்டும் இல்லை, எல்லா தோசைக்கும் என் பசங்க இந்த மாதிரியே சாப்பிட்டு பழகிட்டாங்க. நான் சட்னி எப்படி செஞ்சேன்னா, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இல்லை, ஸோ அதனால் வெறும் கடலைப்பருப்பு, 3 வெள்ளைப்பூடு, ஒரே ஒரு வத்தல் தான் போட்டேன். நான் ஏன்னா பசங்க வந்து ரொம்ப காரம் கம்மியாக சாப்பிட்றனால ஒரு வத்தல் தான் போட்டேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. பொதுவாகவே பசங்க வந்து எதில் கருவேப்பிலை போட்டாலும் எல்லா பசங்களும் எடுத்து எடுத்து போடுவாங்க. ஆனால் நம்ம சட்னி இந்த மாதிரி செய்யும்போது அந்த வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டோம்னா அந்த கருவேப்பிலையும் நம்ம உடம்புக்கு போய் சேர்ந்துடும். தாளிப்புக்கு எடுத்து போட்ட மாதிரி இதில் அரைச்ச கருவேப்பிலையை எடுக்க முடியாது இல்லையா? ஒரு பக்கம் சட்னிக்கு தேவையானது நம்ம வதக்கி வச்சாச்சு, கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கு வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். போன தடவை டிமார்ட்டுக்கு போயிருக்கும்போது ராகி மாவு வாங்கினது அதில் கொஞ்சமாக மிச்சம் இருந்தது, அதை இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பவுலில் ராகி மாவு போட்டுக்கோங்க. அது கூட 10 மிளகு போட்டுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கிறது, ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கேரட் வந்து துருவி போட்டிருக்கேன். அப்புறம் அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அது கூட வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். அரிசி மாவு போட்டால் நல்லா முறுவலாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், முழுசாகவும் போட்டுக்கலாம். நான் முழுசாகவே போட்டேன். நல்லா வந்து கொஞ்சம் அந்த ரவா தோசை பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு அதை நல்லா கலக்கி விட்டுருக்கணும். அப்புறம் வந்து நம்ம வதக்கி வச்ச சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு அதுக்கும் தாளிப்பு கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தோசை சுடுறதுக்கு நம்ம தோசைக்கல்லை அடுப்பில் வச்சாச்சு. தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஏன்னா இந்த ராகி தோசை செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் பொறுமை தான் வேணுங்க. ஏன்னா தோசைக்கல் சூடு பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த மாவு ஊற்றினாலும் சரி, அல்லது தோசை வந்து வேகிறதுக்கு முன்னாடி நம்ம திருப்பி போட்டாலும் சரி, இது என்ன ஆகும்னா ஃபுல்லாக பீஸாக ஆகி களி மாதிரி ஆயிரும். தோசைக்கல்ல நம்ம களி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். நல்லா மெலிசாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லெண்ணெயை எங்கெங்கே ஊற்றணுமோ ஃபுல்லாக நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. ஏன்னா வேகிறதுக்கு முன்னாடி நம்ம திருப்பி போட்டோம்னா கண்டிப்பாக அந்த தோசை உடஞ்சி கல்லில் ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த தோசை சுடும்போது கல் கொஞ்சம் மக்கர் பண்ணும். ஸோ அதனால் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஒவ்வொரு தோசை சுட்டு முடிச்ச பிறகு கல்லில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு துணியால் துடைச்சிட்டு அடுத்த தோசைக்கு நீங்கள் மாவு ஊற்றுங்க. நம்ம வந்து பசங்களுக்கு 2 தோசை ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா பசங்க வந்து நான் தோசை சுட்டுக்கிட்டே இருக்கும்போது வாசனை நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி 2 தோசை சுட்டாச்சு. பாருங்கள் நல்லா சூப்பராக மொறுன்னு இருந்துச்சு. உண்மையிலே எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினாக வந்து இந்த ஹெல்த்தியான ராகி தோசை வந்து என் பசங்களுக்காக தான் மெயினாக செஞ்சது. நானும் என் ஹஸ்பண்டும் வந்து காலையில் வந்து இட்லி சாப்பிட்டாச்சு. என் பையன் வந்து ரவா தோசை கேட்டான். ஸோ ரவா தோசை கேட்ட உடனே எனக்கு ராகி ஞாபகம் தான் வந்துச்சு. சரி ராகி தோசையில் நம்ம ரவா தோசை மாதிரி நல்லா முறுவலாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செஞ்சேன். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.